சங்கீதம் 119:49 சொல்லுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் நம்மக்கிட்ட நிறைய வசனங்களை சொல்கிறாரு, நிறைய வாக்கு தத்துவங்களை சொல்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இந்த மாதிரி நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் சொல்கிறாரு. ஆனால் நம்ம அந்த வாக்குத்தத்த வசனங்களெல்லாம் நம்பி, ஆண்டவரே நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். ஆண்டவர் நீங்கள் இப்படி சொன்னீங்களே. ஏன்னா யாக்கோபு இங்கேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு பரிவாரங்களோட போகும்போது, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து இப்படிலாம் காப்பாற்றுவேன்னு என்னோட சொன்னீரே அப்படின்னு சொல்லி யாக்கோபு ப்ரேயர் பண்ணுறான்னு சொல்லி நம்ம பைபிள் வாசிக்கிறோம். அதனால் ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்துருக்காரோ அது எல்லாத்தையும் நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் நம்பிடுறீங்க, ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படி நம்பிடுறீங்க. பாருங்கள், அந்த நம்ப பண்ணின அந்த வசனங்கள், எனக்கு ஆண்டவர் இப்படிலாம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, என் பிள்ளைகளை குறித்து இவ்வளோ கொடுத்துருக்காரு, இப்படிலாம் நீங்கள் நிறைய வேதம் வாசிக்கும் போது, ப்ரேயர் பண்ணும்போது, இல்லை சில பேர் உங்கள் மேலே தீர்க்க தரிசனம் சொல்லும்போதெல்லாம் நம்புறீங்க. பாருங்கள், அந்த நம்ப பண்ணின வசனத்தை அவர் உங்களுக்காக நினைத்தருளுவார் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆம், நம்முடைய தேவன் நம்மளை மறக்கிறவர் இல்லை, அவர் ப்ராமிஸ் கீப்பர், கவர்னன்ட் கீப்பர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர். அதனால் பயப்பட வேண்டாம், கட்டாயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.